ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இன்றைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய நாட்டோட இன்றைக்கி இருக்கிறதான ஒரு நிலைமையை பற்றி தான். நம்முடைய நாட்டில் காஷ்மீரில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. இந்திய இராணுவமானது பாகிஸ்தானுக்கு எதிராக தன்னுடைய செயல்களை, தன்னுடைய இராணுவ செயல்பாடுகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. ஒரு போர் பதற்றமானது இந்திய எல்லைகளில், குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லைகளில் ஒரு பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு எதிராக தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான, ரத்து செய்யப்பட்டிருக்கிறதான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபடியும் பெற்றுத்தர வலியுறுத்தி பாகிஸ்தான் நாடு உலக வங்கியை அணுகியிருக்கிறது. உலக வங்கி இதற்கு கடுமையான மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த உலக வங்கியோட இன்னைக்கு இருக்கிறதான தலைவர் பெயர் அஜய் பங்கா. இவர் இந்தியாவில் ஒரு இந்திய வழியை சேர்ந்தவர், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். கடந்த மே 7ஆம் தேதி இந்தியா தனது தாக்குதலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறதான தீவிரவாத முகாம்களை மையப்படுத்தி தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்ல 70 முதல் 90 தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர்ல இருக்கிறதான பஹல்காம் என்கிறதான இடத்துல 26 டூரிஸ்ட் பீப்புள், இந்தியர்கள் தீவிரவாதிகளின் கோர தாக்குதல்களுக்குட்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடியாக இந்தியா தனது தாக்குதலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல, அதாவது அங்க இருக்கிறதான தீவிரவாத முகாம்களை மையப்படுத்தி தொடங்கி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தொடர்ந்து பாகிஸ்தானும் இந்தியாவோடு ஏற்பட்டிருந்ததான ஒரு ஒப்பந்தம், அதாவது ஷிம்லா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமானது இரு நாடுகளின் எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான ஏற்படுத்தப்பட்டதான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு பதிலடியாக ரத்து செய்திருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானும் பதிலடியாக தன்னுடைய தாக்குதலை இந்திய இராணுவத்திற்கு எதிராக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்திய இராணுவ முகாம்களை நோக்கி தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். இந்திய இராணுவமும் இதற்கு சரியான பதிலடிகளை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து எல்லைகளில் போர் பதற்றமானது அதிகரித்து வருகிறது. அதே போல இந்த எல்லை பாதுகாப்புன்னு சொல்றது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வருவதால் உள்துறை அமைச்சகம் சார்பாக இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் எல்லை பாதுகாப்பு படைகளில் இயக்குனர் ஜெனரல்ஸோட இன்னைக்கு ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். பாகிஸ்தான் இராணுவமானது வியாழக்கிழமை ராத்திரி இரவு நேரத்தில் இந்தியாவின் பார்டர் எல்லை பகுதிகளான ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூர் ஆகிய இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இந்திய இராணுவமும் இதற்கு பதிலடியாக தன்னுடைய தாக்குதலை பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலை இந்திய இராணுவமானது முறியடித்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் இராணுவமானது ராஜோரி, பாரமுல்லா ஆகிய இடங்களிலும் தங்களுடைய தாக்குதல்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். தங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். பல மக்கள் இந்த தாக்குதல்களின் மூலமாக வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல காஷ்மீர்ல பாதுகாப்பு கருதி அநேக மக்கள் ஜம்மு காஷ்மீரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி. அதே போல இந்த பாகிஸ்தானின் தாக்குதல்களை முன்னிட்டு நேற்றைக்கு தர்மசாலால கிரிக்கெட் மைதானத்தில் நடக்க இருந்ததான, அதாவது டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே இருந்ததான அந்த IPL போட்டியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புடன் அங்கே இருந்ததான கிரிக்கெட் போட்டியை காண வந்திருந்ததான ரசிகர்கள் மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அதே போல இந்த IPL தொடர் முழுவதும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போர்க்கால ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. பல மாநிலங்களில் ஏர் சைரன்கள் ஒலிக்கப்பட்டு மக்கள் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜம்முல, அதாவது எல்லையோர பகுதிகளில் பல வீடுகளில், முக்கியமாக ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அதாவது மக்கள் வசிக்கும் இடங்களில் லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பட்டு, அதாவது அதை பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னா, லைட்ஸ் ஆஃப் ஆகும்போது இருள் சூழ்ந்திருக்கும்,
நம்முடைய எதிரிகளின் இலக்குகளை குழப்புவதற்காக இந்த முறையானது, இந்த அப்ரோச் ஆனது எடுக்கப்படுகிறது. ஸோ லைட்ஸ் ஆஃப் பண்ணி பிளாக் அவுட் செய்வதன் மூலமாக எதிரிகள் தங்கள் இலக்குகளில் குழப்பம் அடைகிறார்கள். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக செலுத்தியதான பல விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு பாகிஸ்தான் விமானியும் உயிருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய நாட்டின் முப்படை தளபதிகளோடு இன்று, அதாவது நேற்றைக்கு ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த புகைப்படங்கள் வெளியாகி நாட்டின் மக்களிடத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா ஒரு வலிமை மிகுந்த நாடு, ஒரு நம்பிக்கையான நாடு என்கிறதான ஒரு தோற்றத்தை இந்த புகைப்படம் உருவாக்கி இருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்திய இராணுவ பாதுகாப்பில், அதாவது இராணுவ பாதுகாப்பு வலிமையில் மிக பெருமையுடன் அழைக்கப்படும் S-400, அதாவது சுதர்சன சக்கரம் என்று மிக பெருமையுடன் அழைக்கப்படும் S-400 என்கிறதான ரஷ்ய அமைப்பின் வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்டதான ட்ரோன்களை அழிப்பதற்கு உதவி இருக்கிறது. அதே போல இஸ்ரேலோட ஹெராப் என்கிறதான ஆளில்லா விமானங்களும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல நட்பு நாடுகளுடன் தொலைபேசியில் அழைத்து ஆலோசனைகளை மேற்கொண்டார். சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதனுடைய அதிபர்கள் இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையேயான நடந்து வரும் போர் பதற்றத்தை தடுப்பதற்கு தங்களுடைய ஆதரவை தந்து வருகிறார்கள், தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னதான் இந்தியா அமைதியை விரும்பும் நாடாக இருந்தாலும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு இந்திய நாடானது வலிமையாகவே இருக்கிறது என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது இந்த போர் பதற்றம். இந்தியாவின் செயல்பாடுகள் உலக அரங்கில் இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பதை உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்க இந்தியா! ஜெய்ஹிந்த்! நன்றி, வணக்கம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள், ஆதரவு தாருங்கள். நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட, டீட்டெயில்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.